எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். 14th ஆகஸ்ட், சரி, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ராசி பலன் பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 14 ஆகஸ்ட் 14 எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see இந்த நாள் உங்களுக்கு எப்படி போக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாள், இன்றைய ராசி பலன், இந்த நாள் எப்படி இருக்க போகுது. குயின் ஆஃப் வாண்ட்ஸ், நீங்கள் உங்களை அதிகமாக கவனிச்சுக்க போராடுற மாதிரி இருக்கு. உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யறதுக்கு உங்களுக்கு சேலஞ்சபிளாக இருக்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். சில பேருக்கு தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக சில அவங்கள எதிர்த்து பண்ணுற மாதிரி இருக்கலாம். நீங்கள் பேசுகிறத இல்லை அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்காம இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு முடிவில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில பேருக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் போராட்டம் இருக்கும், சேலஞ்சபிளாக இருக்கும். பட் யூ டோன்ட் வரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மிக சரியாகவே இருக்கும். ஓகேவா? அண்ட் சில பேர் எப்படின்னா உங்களை கேர் பண்ணி போகிறீங்க, ரைட்? ஒரு உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கான ஒரு முயற்சியில நீங்க இருப்பீங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் ஜட்ஜ்மெண்ட்? கண்டிப்பா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல ஒரு போராட்டம் ஏற்படும். என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரியாது. ஏன்னா மீதி பேர் ஒன்று சொல்ல, நீங்க ஒன்று சொல்ல. ஸோ ஒரு டெசிஷன், ஏதோ ஒரு விஷயம் நியூ பிகினிங்கை நோக்கி ஸ்டெப் எடுக்கிறத பத்தி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல ஸ்ட்ரெஸ், ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு ரியலைசேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு நியூ பிகினிங்கை பற்றின ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சரியா? அண்ட் ஹார்ட் பிரேக்கில் இது வரைக்கும் நீங்கள் இருந்திருப்பீங்க. தேர்ட் பார்ட்டிஸ் உங்களை கட்டி போட்டிருந்துருக்கலாம். ஸோ எதையோ சொல்லி உங்களை குழப்பியிருக்கலாம். டைரெக்டாக சொல்லாமல் ஒரு அன்பாக பேசுகிற மாதிரி பேசி ஏமாற்றி இருக்கலாம். ஓகே, அண்ட் ஹரஃபன் அந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ எது என்ன எப்படி அப்படின்ற புரிதல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேர்ட் பார்ட்டி பற்றின ஒரு புரிதல் வந்துடும். ஸோ உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஓகே, ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. எதுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறீங்களோ அதுலேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க. ஓகேவா? ஸோ சில பேர் கரியர் ரிலேட்டடாக ஒரு நியூ பிகினிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். அது உங்களுடைய கடின உழைப்புனால அது ஏற்படும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுப்பாங்க, ரைட்? நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறீங்க அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க மற்றவங்க. ஓகே, ஸோ சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, ஃபைன். ஏரிஸ்க்கு நான் இதுதான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கிடைக்கும். சில பேர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போகலாம். ஒரு ட்ராவல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டாரஸ், ரிஷப ராசி, இன்றைய ராசி பலன், இன்றைய பொழுது, அதாவது 14th ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது ரிஷபம்? ரிஷபம் Queen of Wands, Three of Swords, Eight of Swords, bottom, Seven of Pentacles, Center, Three of Cups. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு போராட்டம் உங்களுக்கு போயிட்டே இருக்கு. நீங்களும் சம்வாட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறீங்க. நீங்க போட்ட எஃபர்ட் இல்லை மணி வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஓகே, அண்ட் சம்வாட் உங்களுக்குள்ள ஒரு ஹார்ட் பிரேக்
அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக ஒரு கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களால் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம், அதோட ஒரு போராட்டம் இருக்க சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நீங்கள் அதை வந்து அமைதியாக விட்டுருவீங்க. ஓகே, நான் நிறைய போராடிட்டேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சம்வாட் எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும், நான் ரொம்ப அதிகமாக போராடிட்டேன், மனதளவுலையுமே வந்து நீங்கள் அதிகமாக காயப்பட்டிருக்கலாம். ஸோ நான் நிறைய உழைப்பு போட்டுட்டேன், எனக்கான பலன் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் தேவை, உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உங்களுக்கு நடக்கும். அது ரிலேட்டடாக நீங்கள் ஏற்கனவே நிறைய போராட்டங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, அதுக்குரிய பலனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஓகேவா? அண்ட் எஸ், இப்போதைக்கு உங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன், சரியா? அதனால் நீங்கள் வந்து அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களை யாராவது காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, சரியா? ஸோ உங்கள் விருப்பம் ரிலேட்டடாக வர ஆப்ஷன்ஸை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம். இது எனக்கு வேணும் இல்லை வேண்டாம், இதை விட்டு நான் மூவ் ஆன் பண்ணிடலாமா இல்லை இதை நோக்கி நான் ஸ்டெப் எடுக்கலாமா? உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வருது உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு. ஆனால் நான் இதை நோக்கி ஸ்டெப் எடுக்கலாமா இல்லை இதை விட்டு நான் மூவ் ஆன் ஆகிடலாமா அப்படின்ற ஒரு எனர்ஜி அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ சில பேருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி போனவங்கள வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சில பேர் அதான், நான் இங்கே ஹார்ட் பிரேக்லாம் பார்க்கும்போது ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அவங்க பர்சன் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிருக்கலாம். நோ ப்ராப்ளம், எனக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நோக்கி போகிறேன் அப்படின்ட்டு அவங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. ஸோ எனக்கோ ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு வாக்குவாதம் இருக்கலாம், ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு அது ரிலேட்டடாக எந்த ஸ்டெப்பை எடுக்க விரும்பலை. ஓகே, ஸோ யூ ஆர் ஜஸ்ட் கீப்பிங் குவைட் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சாரி ஃபார் திஸ். ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், ஸோ தட் இந்த எனர்ஜிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணுறது. இதுனா அதை வாட்ச் மீதுனா ஸோ மிதுனம் சம்வாட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன், அவங்களால பிரச்சனைகள் வந்து வரலாம்.
நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு வரலாம். அதனால கொஞ்சம் மனக்கவலைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளா தெரியுது. உங்களுக்கான கரியர் வாய்ப்பு அமையும். நீங்க விரும்புற மாதிரியான நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா வரும். ஓகே, என்னதான் ஹார்ட் பிரேக் இருந்தாலும் நீங்க அதுல இருந்து வெளியில வந்துடுவீங்க. அண்டு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்ஷன்ஸை நோக்கி எஃபர்ட் வந்து போடுவீங்க. ஓகே, உங்களுக்கான ஒரு எஸ். ஸோ இது வரைக்கும் மேபி நான் இனிமேல் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன், எல்லா ஸ்டெப்பும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் உங்கள் சக்ஸஸை நோக்கி நீங்கள் ஸ்டெப்பு வந்து எடுப்பீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இனியும் அந்த பிரேக்கப் சுச்சுவேஷனில் ஒரு எண்டு வரப்போகுது, அதுக்கே ஒரு பிரேக்கப் வரப்போகுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக அவங்க பிரேக்கப் சுச்சுவேஷன் மாறி உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வர்றதை தான் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மணி ரிலேட்டடாக நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுவீங்க. ஓகே, அண்ட் அது ரிலேட்டடாக உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு கடகம். ஸோ கடகம் ஸோ 14th ஆகஸ்ட்ல உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். Knight of Pentacles, 9 of Wands, 10 of Wands, 5 of Swords, Ace of Wands, Magician, Empress. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பண்ணிட்டு இருக்கலாம் சில விஷயங்கள், இல்லை நீங்கள் எஃபர்ட் போட்டுட்டு இருக்கலாம். அதில் ஒரு வெற்றி, ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடுவில் சம் ஈகோ இஷ்யூஸ் ஏற்படலாம். ஸோ பி கேர்ஃபுல். அண்டு யாராவது ட்ராமா பண்ணலாம், அதனால் எல்லாரையும் நம்ப வேண்டாம். உங்கள் நியூ பிகினிங் புதுசாக ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம். அண்ட் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வரணும் உங்களுக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வரும். பட் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, அந்த ப்ராசஸ் நீங்கள் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வரும், பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டா கூட எது வந்து சரியோ அதை நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்க. அண்ட் ஆல்சோ பாஸ்டில் பிரேக்கப் இருக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் ஒரு பேலன்ஸ்டாக அது ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நியூ பிகினிங் வந்து பார்க்க முடியுது. அகெயின் ப்ரெக்னன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட நாளாக இருக்குது, சான்ஸ் இருக்குது. நீங்கள் எதாவது ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்னு எனர்ஜி ட்ரைன் ஆகி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை நான் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்காம அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களுக்கான நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. ஓகே,
ஸோ நியூ ஜாப் கிடைக்கலாம் அண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன். ஓகே, உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் இதுவரை கிடைக்கலன்னு அமைதியாக இருந்துட்டு இருப்பீங்கன்னு நினச்சிட்டு, ஆனால் அதுக்கான பலன் வந்து உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ டாக்ஸிக் சுச்சுவேஷன், தேர்ட் பார்ட்டிஸ்னால பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு. ஈவன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன் வந்து மாறப்போகுது. ஓகேவா, அது வந்து ஒரு சரியான டைரக்ஷனை நோக்கி போக போகுது. ஸோ நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு கமிட்மெண்ட்டாக ஏற்படுமா, அதை ஏற்படுத்துறதுல ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அதில் ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, பட் அதுக்கான ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மன போராட்டம் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கலாம். ரைட், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அப்படிலாம் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இமோஷனல் சப்போர்ட் ஆர் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். யாராவது உங்களை வழி நடத்தலாம். ஓகே, சில பேருக்கு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கூட அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. So next, let's see more. See more. Five of Pentacles, Four of Cups, Tower. ஸோ டவர் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிதான் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். பாஸ்டில் ஒரு பிரேக்கப் ஏற்பட்டிருக்கிறத நான் பார்க்க முடியுது. ஆனால் வந்து நீங்கள் அந்த ரிஜெக்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா இங்கே டவர் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட அந்த பிரேக்கப் சூழ்நிலை வந்து கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அப்படின்றத தான் பார்க்க முடியுது. சில கன்ஃபியூஷன்ஸ் இல்லைன்னா நீங்களும் உங்கள் பர்சனும் வந்து ஒருத்தர் இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்கிறது. ஸோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்படலாம். அது வந்து குழப்பத்தினால அந்த இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷனை நீங்கள் வச்சுக்காமல் இருங்க. ரைட், உங்கள் பர்சனை ஏதாவது சொன்னால் அமைதியாக போயிடுறது நல்லது. நீங்கள் பதிலுக்கு பேச, அவங்க பேச, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்க்க முடியுது. அண்ட் மோரோவர் இன்னொன்று என்ன ஒரு நல்ல விஷயம் இங்கே தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காமல் உங்கள் பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுத்து வரதை பார்க்க முடியுது. ஓகே, எஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஏமாந்தது, இது எல்லாமே சப்போஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்குன்னா அது எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முடிவுக்கு வருது. ஓகேங்களா, உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வருமோ வராதோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங், நீங்கள் எந்த ரிஸ்க்கை பற்றியும் யோசிக்காமல் ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. பிகாஸ் யூனிவர்ஸை நம்பி நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற லவ் வந்து உங்களுக்கு வரும். ஒரு நியூ பிகினிங் இருக்குது. உங்கள் பர்சன் லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா ரீயூனியனுக்கு கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஹார்ட் பிரேக்லேருந்து உங்கள் பர்சனோ இல்லை நீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கு தேர்ட் பார்ட்டி யாராவது கூட, ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராவது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நான் ரிலேஷன்ஷிப்பாகவே பார்த்துட்டேன்.
சில பேர் அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். பார்ட்னரால் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டிருந்தா அதில் ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கன்னி. Magician, King of Cups, கன்னி ராசி, Hangman, Lovers, கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு மூட் ஸ்விங் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு குழப்பமான மனநிலைக்கான வாய்ப்பு இருந்தாலும் ஒரு சக்ஸஸை நோக்கி நீங்கள் போகிறத பார்க்க முடியுது. என்ன இருந்தாலும் கொஞ்சம் பாஸ்ட்டை நினச்சி ஒரு குழப்பம் இருக்கலாம். என்ன மாதிரியான குழப்பம்னா, நீங்கள் சில பேர் பாஸ்ட்டு பர்சனை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாமா, இல்லை அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் வருமா வராதா, என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படின்ற ஒரு மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே நான் என்ன சக்ஸஸை பார்க்குறேன்னா, கண்டிப்பாக உங்கள் பர்சனும் வந்துட்டு லவ் ஆஃபர் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் வாட் இஸ் திஸ் லவ்வர்ஸ்? ஸோ ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறனால தான் ஒரு கன்ஃபியூஷன், என்ன முடிவு எடுக்க முடியல அப்படின்ற ஒரு நிலவரம். ஓகே, அகைன் அண்ட் அகைன் அந்த கன்ஃபியூஷனை தான் பார்க்க முடியுது. பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் வந்து ஏற்படும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தேவை, இது ஜென்ரலாகவே கன்னி ராசிக்காரர்கள் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை, மூட் ஸ்விங்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு பொறுமையாக இருங்க, சிச்சுவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகும். நீங்கள் பாஸ்ட்டை நினச்சே மேபி பாஸ்டில் ஏமாந்துட்டு தான் நினச்சி அதிலே இருக்கலாம். அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நம்பிக்கையாக இருங்க, நீங்கள் அதுலேருந்து மீண்டு வருவீங்க. அதுக்கான எஃபர்ட்டு ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் ஃபினான்ஷியலாக நீங்கள் மணி லூஸ் பண்ணியிருந்தாலோ யாரோ உங்களை ஏமாற்றிட்டு போயிருந்தா கூட அது வந்து சரியாகும். அதில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்கும். ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ சம்வாட் ஆன் அண்ட் ஆஃபாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது எனக்கு நடக்கணும் இல்லை நடக்காது, வெயிட் பண்ண வேண்டாமா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக வந்து பாசிட்டிவாகவே நினைங்க. உங்களுக்கான சக்ஸஸ் வந்து இருக்குது. ஓகே, ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து பார்க்க முடியுது. ஸோ கன்னி, நீங்கள் வந்து நம்பிக்கை இழக்க வேண்டாம், அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அண்ட் ஒரு ரீயூனியன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் பொறுமையாகவும் இருங்க. சிச்சுவேஷனையோ மைண்டையோ வந்து பேலன்ஸாக வச்சுக்கோங்க. யார் கூடயும் ஆர்கியூ பண்ண வேண்டாம். ரைட்? நீங்கள் ஏமாந்துட்டு தான் நினச்சி, நீங்கள் பாஸ்ட்டு நினச்சி கொஞ்சம் அதே நினச்சி வருத்தப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கடந்து வந்துடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு துலாம் பார்க்கலாம். Queen of Swords, Seven of Swords, Five of Pentacles. Nine of Pentacles, Temperance, Four of Cups.
லீப்ரா போலாம். சரி, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்க போகுது. அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். மேரேஜ் ரிலேட்டடா நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் டாக்ஸிசிட்டி எல்லாம் போயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ மேரேஜ் நடக்குமா நடக்காதா, சில பேர் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு நியூ பிகினிங் இருக்கு. பாஸ்ட்ல வந்துட்டு ஒரு பிரேக்கப் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க யாராவது. அதை பத்தி நீங்க ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அது பழசை யோசிச்சு எமோஷனல் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்காகவும் இருப்பீங்க. சரியா? ஸோ அதெல்லாம் கட் பண்ணி இந்த எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு உதவாதோ அதை வந்து நீங்க கட் பண்ண தயாரா இருப்பீங்க. அண்ட் உங்களுடைய சூழ்நிலை பேலன்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க பொறுமையா வெயிட் பண்ணக்கூடிய ஒரு நாளா வந்து தெரியுது. ஓகே, இங்கேயும் வந்து ஒரு பொறுமை தான் தெரியுது, இதுலயும் பொறுமை தான் தெரியுது. பட் அந்த பொறுமைக்கு ஏற்ற ஒரு பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இந்த டேல இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் வந்து அது இருக்கும். ஓகே, அதனால ஏமாத்திட்டு போனவங்களால உங்க மனசு பாதிக்கப்படுது அப்படின்னா அதை நீங்க வந்துட்டு தூக்கி போட்டுருங்க, தேவையில்லை. வேற என்ன? சப்போஸ் ஜாப் லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உங்க ஃபினான்சியல் சிச்சுவேஷன் அதனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஜாப் லாஸ்மே யாராவது ஏமாத்தின மூலமா நடந்திருக்கலாம். அதை பத்தி உங்களுக்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து உங்களுடைய பொறுமையினால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனலி நீங்க வந்து ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா ஆகிற அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமையும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் விருச்சிகம். ஸோ விருச்சிகம் விருச்சிகத்துக்கு 14th ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது? Six of Swords, Temperance, Eight of Swords, Five of Cups, King of Swords, Queen of Wands. விருச்சிகம் மேக்ஸிமம் நீங்க உங்களை பத்தின ஒரு கேரிங் அதிகமா இருக்கும். பாஸ்ட் பிரேக்கப் இருந்தாலும் அது நீங்க அந்த கவலை இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டீங்க. பிரேக்கப்னு இல்லை, ஏதாவது இமோஷ்னலா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதை நினைச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ ஒரு லீடர்ஷிப் ரோல்ல நீங்க இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப இன்டலெக்சுவலா யோசிச்சு செயல்படுவீங்க. தேர்ட் பார்ட்டிஸ் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி ஏற்கனவே குழப்பியிருந்தா அந்த ஒரு உண்மை வந்து உங்களுக்கு தெரிய வரும். சரியா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு. வா, ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் இருந்தா கூட நீங்க அதை கட் பண்ணிடுவீங்க. இனி எனக்கு எந்த ஆப்ஷனும் வேண்டாம், லைஃப்ல நான் ஒரு நல்ல டைரக்ஷனை நோக்கி தான் வந்து போக போறேன் அப்படின்ட்டு உங்களுக்கான ஒரு பாதையை நீங்க செலக்ட் பண்ணி அதுல மூவ் பண்ண போறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு, அதை விட முடியல, ஆனா மனசு கஷ்டமா இருக்கு, அதை விட்டு தான் ஆகணும். அப்படிங்கும் போது என்னதான் நீங்க வேற டைரக்ஷனை நோக்கி போனாலும் அந்த ஒரு பெயினோட தான் போறீங்க. இருந்தாலும் யூ ஆர் சூசிங் a நியூ டைரக்ஷன். உங்க இது வரைக்கும் நீங்க மேபி உங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா நீங்க எப்படி நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதுல ஒரு மாற்று, அந்த பிரச்சனைய மாத்தி யோசிக்க போறீங்க. ஓகேவா? சில பேர் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஏதாவது புதுசா கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கத்துக்க வேண்டாம் சில பேர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாலும் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. உங்களை நீங்களே கட்டி போட்டுக்க வேண்டாம். இதுதான் உங்களுக்கு லிமிட் அப்படின்னு நீங்களா நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அது தேவை கிடையாது. நீங்க உங்களை வந்து கேர் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஓகே,
கரியர் ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப அப்சசிவாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் வந்து உங்கள் மணியை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சம்வாட் ஒரு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஓகே, ஸோ மணி ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நோ 9 of swords, டெவில், குயின் ஆஃப் வாண்ட்ஸ், 3 இருக்கேங்க. ஸ்கார்பியோ, யூ ஷுட் பி கேர்ஃபுல். யாரவங்கள வசியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து கட் பண்ணி மேபி இது வரைக்கும் அப்படி போயிட்டு இருந்திருக்கலாம். உங்களை ஏமாற்றி மணி வாங்கியிருக்கலாம். ரைட்டு, சம்வாட் நடந்திருக்கலாம். ஆனால் அது வந்து அந்த அதுலேருந்து மீண்டு நீங்கள் ஒரு உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான டைரெக்ஷனை நோக்கி போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங், புதிய வாய்ப்புகள் எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வரும் புதிய வாய்ப்புகள் ரிலேட்டடாக உங்களுக்கு குட் நியூஸ் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தனுசு. Seven of Wands, Fool, Queen of Pentacles, Ten of Pentacles, Ace of Cups reverse இருக்கு. 3 of Wands. மற்ற ரிவர்ஸ் எடுக்கிறது இல்லை. What to do? ஸோ தனுசும் நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்றதுல நிலையாக நிற்க வேண்டிய ஒரு நாள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களை அப்போஸ் பண்ணலாம். ஆனாலும் நீங்கள் கரெக்டாக தான் சொல்ல போகிறீங்க. அதில் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. ஒரு நியூ லவ் நோக்கி நீங்கள் உங்களுடைய மனசை செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் பற்றியெல்லாம் யோசிக்காமல் யூனிவர்ஸை நம்பி ஒரு நியூ லவ்வாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு நியூ பிகினிங் இன் சம் வே. ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாக கூட ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் கூட போராடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபேமிலி ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு இமோஷ்னல் சப்போர்ட் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. நீங்களே தான் வந்து நியூ பிகினிங்கான நீங்கள் மட்டுமே அந்த ஸ்டெப்பை எடுக்கிற மாதிரி இருக்கலாம். எனக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற விரும்பி எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மணி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, அது மாதிரி நல்ல ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு நீங்கள் சில பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாத்துல நீ குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஓகே, ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டுன்னா அந்த கால சூழல் மாறி ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது.
அதிகமான நம்பிக்கை வச்சுட்டு வேகமாக செயல்பட வேண்டாம். அதோடைய ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாமல் போகலாம். அதனால நீங்கள் நிதானமாக வந்து எந்த செயலும் செய்ய ஆரம்பிங்க. மகரம், மேபி சில பேர் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கலாம் தேர்ட் பார்ட்டி மூலமாக. ஒரு நம்பிக்கையோட அப்படி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரு நம்பிக்கையோட நீங்கள் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அப்படி ஆரம்பிக்கிற விஷயத்துக்காக ஒரு நியூ பிகினிங்காக உங்களுக்கான ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்கும். என்ன ஆஃபர் வரலாம்? ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு தீரலாம். ஒரு குழப்பம் இருக்கு, எனக்கு தெளிவு வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த குழப்பத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கான ஒரு கன்ஃபியூஷன் முடிஞ்சு ஒரு தெளிவு வரும். தெளிவு வந்துட்டால் தான் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சரியான புரிதல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நெக்ஸ்ட் கும்பம். King of Wands, Queen of Wands. மேபி நீங்களும் உங்கள் பர்சனும் சரியான மேட்சாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சனும் இன்னொரு ஒரு அவங்கள மாதிரி ஒருத்தவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி காட்டிகிட்டு இருக்கலாம். இல்லை அந்த பர்சன் சொல்கிறது தான் உங்கள் பர்சன் கேட்டு நடந்துக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். சரி, அதனால இந்த உங்களுடைய சில பேருக்கு பிரேக்கப் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா நான் என்ன பார்க்குறேன்னா ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஓகே, மேபி உங்கள் பர்சன் வந்து உங்களை மீட் பண்ணலாம், ரீயூனியன் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டேயில் நீங்கள் பொறுமையாக இருங்க. கமிட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அந்த கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை, பொறுமையாக இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் வாக் பண்ணியிருந்தாலோ இல்லை அவங்க மூவ் ஆன் பண்ணியிருந்தாலோ, அவங்க மூவ் ஆன் பண்ணியிருந்தா அது நடிப்புன்றாங்க சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரில் யாரோ வாக்குவே பண்ணியிருக்கலாம். ஆனாலும் ஒரு நியூ பிகினிங்கை வந்து பார்க்க முடியுது. அடுத்து மீனம். Eight of Pentacles, Queen of Cups, Star, Two of Swords. உங்களுக்கு கன்ஃபியூஷன் மீனம், கன்ஃபியூஷன் இருந்தாலும் தெளிவாக இருக்கிறீங்க. ஓகே, என்ன டெசிஷன் எடுக்க தெரில, எந்த பாதையை சூஸ் பண்ண தெரில அப்படின்ற ஒரு நிலவரம் இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பிக்கை இழந்துடக்கூடாது, நம்பிக்கையோடு இருங்க. அப்போ வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? ஸோ லெட்ஸ் சி மீனம். சாரிங்க, சாரி ஃபார் த கேப். ஓகே, மீனம் வந்து எப்படி இருக்குன்னா
ஒரு கமிட்மெண்ட்டுக்கான ஒரு பிளான் போகும். ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுறத பார்க்க முடியுது. அதுக்கான ஒரு உழைப்பு வந்து நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க. சரியா, என்ன பாதையை சூஸ் பண்ணல அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு குழப்பம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு டேவாக தெரியுது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்லேயோ ஒரு சக்ஸஸ் வருமா வராதா, சக்ஸஸ் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் தெரியுது. ஆனால் உங்களுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக வந்து கைட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அவங்க சொல்கிறது கூட நீங்கள் கேட்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் யூ கேன் லிசன் that person's guidance. Okay. ஸோ உங்களுக்குள்ள தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ்னால உங்கள் லவ்வில் பிரேக்கப்போ ஏதோ ஏற்பட்டிருந்தா கூட அதில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.